தான் அரசியல் நிலை கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தியாளர் சந்திப்பு அழைத்திருக்கிறீர்கள், அதுக்கு என்ன ஆகும்? செய்தியாளர் சந்திப்பை தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள், இப்படி அனைத்து தேர்தலும் பழனிசாமி படுதோல்வி பழனிசாமியால்தான் அரசியல் நிலை கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தியாளர் சந்திப்பு அழைத்திருக்கிறீர்கள், அதுக்கு என்ன ஆகும்? செய்தியாளர் சந்திப்பை அழைத்திருப்பது நோக்கம் பழனிசாமி என்று வெளியிருக்கின்ற தேர்தல் அறிவிக்கை பொய்யான அறிவிக்கை, அதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றுதான் நான் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறேன். நீங்கள் கடந்த காலங்களில் பழனிசாமி சொன்ன எதையாவது நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை ஆய்ந்து உண்மைத்தன்மை மக்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் முதல் கேள்வியும் தவறானது, இப்பொழுது கேள்வியும் தவறானது. நான் அதிமுகவின் தொண்டனாகவே இணைந்திருக்கிறேன், திமுகவில் தொண்டனாகவே இணைந்திருக்கிறேன். தளபதி அவர்கள் வேட்பாளர் பட்டியல் வெளியிடும்போது யாரெல்லாம் வேட்பாளர் பட்டியல் இடம்பெற்றிருந்தாலும் அவர்தான் தேர்தலின் தகுதியுடையவர் என்று தெரிவித்தார். எனது சுற்றுப்பயணம் தென் மாவட்டங்களில் 58 தொகுதி இருக்கிறது. இந்த 58 தொகுதியிலும் திராவிட முன்னேற்றங்களோ மாபெரும் வெற்றி அடையும் என்று மக்கள் கருதாக அமோக ஆதரவு இருந்தது. தளபதி உத்தரவிட்டால் போட்டியிடுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் 210 தொகுதிகளில் வெல்லும் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், 2017 நடந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் இருந்து இதுவரை அவர் எந்த தேர்தலாக வெற்றி பெற்றிருக்கிறாரா? ஆக ஆளுமை திறன் கொண்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை. மக்கள் அதை நம்ப வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க நீண்ட காலமாக அந்த போடி தொகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் உண்மை பேசுகிறீர்கள், சில நேரங்களில் வேறு மாதிரியாக திருப்பி பேசுகிறீர்கள். நான் போடி சட்டமன்ற தொகுதியில் 2017 முதன்முறையாக இந்த தேர்தல் களத்தில் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றை தவிர பாக்கி எல்லாமே நிறைவேற்றிருக்கிறேன். டாப் ஸ்டேஷனுக்கு ரோடு போடப்படும் என்று அறிவித்திருந்தேன். அது மட்டும்தான் இல்லை. ஏன் என்று சொன்னால் அதனுடைய கிராடிஷன் ரொம்ப செங்குத்தான மலைப்பகுதியாக இருந்ததால் 3-4 சர்வேகள் நடத்தப்பட்டது. ரோடு போடுவதற்குரிய வசதிகள் இல்லை. அதனால தான் அந்த காலத்திலே போப்கார் மூலமாக தேயிலையை ஏற்றுவதும் இறக்குவதுமாக இருந்தது என்பதை தெரிவித்துள்ளேன். ஆகவே இங்கே சொல்லப்படாத அனைத்து போடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைத்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துள்ளேன். முக்கியமா மாம்பழ ஒரு சீசன் வரக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு மாம்பழ கூழ் ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க ஜெயிச்சாக்க அது ஏற்கனவே மாம்பழ கூழ் தொழிற்சாலை இங்கே நிறுவனத்துக்குரிய ஆயத்தமான அடிப்படை ஆய்வுகளை மேற்கொண்டோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் 50% மானியம் அரசின் மூலமாக தருவதாகவும் சொன்னோம். பல மாந்தோப்பு விவசாயிகள் முன்வந்தார்கள், வியாபாரிகள் முன்வந்தார்கள். ஆனால் நம்முடைய மாம்பழம் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் ஜூஸ் தயாரிப்பதற்குரிய பக்குவம் இன்னும் வரவில்லை என்றுதான் கருத்தாக சொன்னார்கள். ஆகவே எதிர்காலத்தில் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து இங்கே மாம்பழைக்கூழ் மீண்டும் நிறுவனத்துடைய ஆயத்த பணிகளை நான் உறுதியாக ஈடுபடுவேன் என்பதை தெரிவித்துள்ளேன். ஒரு பண்பனை கட்டணம் சொல்லி நீண்ட காலம் மக்கள் விவசாயிகள் கேட்கிறாங்க. பண்பனை கட்டணம் நாட்டின் பணியில் ஒரு பெரிய பண்பனை கட்டா சுற்றுலா பயணிகள் வருவதற்கு அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிறாங்க. ஏற்கனவே இப்ப இங்க போடி நாயக்கனூர் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் இல்லை. பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தால் அதிகமான தண்ணீர் தேவைப்படுகிறது. ஏற்கனவே இருக்கின்ற குடிநீர் ஆதாரம் கொட்டக்குடி ஆற்றில் இருந்து ஹெட்டர்ஸ் சுத்தரிக்கப்பட்டு இங்கு போடி நகராட்சிக்கு தந்து கொண்டு இருக்கின்றோம். பாதாள சாக்கடை வரும் பொழுது இங்கே இருக்கிற 15 லட்சம் வீடுகளுக்கு இணைப்பு கொடுப்பதென்றால் ஒரு வீடுக்கு ஒரு ஃப்ளஷ் அவுட்டு பிரஸ் பண்ணா 7 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது அதிகமான தேவை தருவது என்று